வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீல்ஸ் இன்ஸ்டா கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு தெரியுமா? ரீல்ஸ் கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்போ ரியாக்ஷனாக நிப்பாடணுமோ அப்போ தான் எல்லாரும் பார்க்குறத விட்டுட்டோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதோ உங்களுக்காக நோ வீடியோ ஃபார் 3 மாசமா வீடியோ போடலையா அவரு? அப்ப நம்மளும் விட எவ்வளவு போறோம்? என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். நான் ஜட்டி போட்டு வந்தறேன். என் பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. இந்த சேனலா? எந்த சேனல் சொல்லுங்க? இது ஞாபகம் இருக்கு, பட் ஜமீன் ஸ்டுடியோ டக்குனு வரலடே. என்னவா? பைக்கு கொண்டு பெட்ரூம்ல படுக்க போடுங்க. ஏல ஆண்டவரே, கர்த்தரே, என்ன பண்ண போற? 5-6 வருஷத்துக்கு நீ குப்பறதா? ஹெல்மெட் இங்க வத்த மாட்டானா? எல்லா பைக்கும் இப்படிதான் இருக்கு. இங்க பைக்ல வருது. இது வெறி குண்டு பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. போறான் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க? பைக்க படுக்க போடுறாங்க. பாலியல் பலாத்காரமா? வெரி குட் நினைச்சீங்களா? இல்லங்க, அதுதான் 0 on 10. லோ ஃபைபர் கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட். கண்டிப்பா திட்டுவீங்கன்னு தெரியும், ஆனா 0 தான். ஏன்னா அது ஒரு ஆன்டி நியூட்ரியன் ஃபுட். ஆனா என்னதான் தின்றதுனா கேக்குறது. நம்மளை பெத்த அம்மாக்கும் நம்ம லவ் பண்ற பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். எப்பவுமே நம்மள உண்மையா நேசிக்கிறவ தான் நம்ம லவ்வரி. அண்ணனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நான் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கப்போ, அண்ணனை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா நீங்களே சொல்லுங்க, அது எவ்வளவு நல்லா இருக்கு. என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? www வரக்கூடிய ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. நான் தான் சிகரெட். மெல்ல மெல்ல உன் நுரையீரலை கரியாக்கி உன் மூச்சை நிறுத்துவேன். என்னிடம் ஜாக்கிரதையாக இரு. அது குடிக்கிறவன பாத்து என்ன பார்க்க கூடாது. போட்டு விடுவேன். கவதிதான். நீங்க சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஊசிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். உன் கல்லீரலை சிறுக சிறுக அழித்து உன் வாழ்க்கையை இருளாக்கி விடுவேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடியோ இது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு கடந்தது. அதை இன்ஸ்டாகிராம் கேமராமேன் இன்னும் ஒழுங்கா இருக்கா? இது நானும் பார்த்தேன். அடுத்து விழுமோ? நாட்டிலேயே முதன்முறையாக விசாகப்பட்டின ரயில் நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரோபோ போலீஸ் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த 2 பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து தந்துள்ளது. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது, அந்த ஆள் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? ஏய் புடிச்சியா நீ? காட்டு. போயிடுச்சா?
சார் அதெல்லாம் நீ இப்படி சிரிச்சது நானே ஒன்று அச்சு விட்டுருந்தல்ல. மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா பீச்ல கொண்டாடுறாங்க. ஆனா என் புத்தி மட்டும் திடீர்னு சுனாமி வந்தா என்ன ஒன்று தோணுது. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கும் சத்தியமா தெரியல. ஏன்னா கடந்த 5-6 மாசமாவே எனக்கும் ஜானுக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஒரு நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. ஏதோ தப்பு நடக்கும் போது மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ண ஏது பண்ண தெரியாத போதுதான் நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாழை வராகியம்மன் கோயில் தேங்காய் அல்வாக்கு சித்தர் பீடத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். என்னடா கேம்யா? நல்ல கேம். என்னடா பூட்டா வச்சிருக்கீங்க? எங்க அக்கா எங்க? எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையே போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் போட்டு அரசியல் நடக்குது. எண்ணெயில பொறிச்ச எருமாடு மாதிரி கிடக்குற. படிக்கிறதுல நீ மாசத்துல 20 நாள் ஜெயிலு ஸ்டேஷன்ல அலையிறதான் அவன். அவனோட போய் நல்லாவா இருக்கு? இப்படி அவனையே நடிச்சுக்கிட்டு 4 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துருக்கே வெக்கமா நான் ஏன் வைக்கப்படணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கே வரல. தலைமுறை இருக்கு பள்ளியோட அனுப்ப என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிட்ட ஒழுக்க பாப்பறி கோண மாட்டேன். எனக்கு கஷ்டமாரு சத்தியமான விட்டுறாது மல்ல. நான் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு புரியல. பேசுறானே சும்மா உளறிக்கிட்டு இருக்கான். விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஓட்டர் ஐடி எங்க இருக்கு? அப்ப ஓட்டு பண்ண முடியாது தெரியுமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா? இல்ல எனக்கு ஓட்டர் ஐடி தமிழ்நாட்டுல இருக்கு. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அருவாளை வெட்ட பயப்படுறவங்களுக்காகவே இந்த அழகான ப்ராடக்ட் நாங்க பண்ணிருக்கோம். அருவாளையும் இதே மாதிரி சேஃபா வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வெறும் 275 ருபீஸ்க்கு நம்ம ஸ்டோன் லான்ச் ஆக போகுது. இப்படி ஒரே அடியில உங்க வீட்டு கிச்சன்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. என்னடா குத்தவாட்டாது ஒரு ஆள சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு ஒரு வாரமா குத்தி அத சொல்லுங்க. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். பையனா ஏடி நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஏஐன்னு சொல்லிட்டு. You know what's the funniest part, ladies and gentlemen? சாட்சாத் பான்புரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? AI. இது பைத்தியமாடா நீ? அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. Again guys, this video isn't real. The paint is AI. The license plate that says AI is AI. And even the car is AI. And this voice you're hearing, it's AI generated. It's AI, AI, AI. AI. பரதேசி பயிலுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கல் வந்து அந்த கத்தி வச்சு உடைக்கிறவங்களுக்கு பயம் கேளு. நான் ஏன்னு சொல்லாத நீ. கத்தி வச்சு உடைக்கிறவங்களுக்கு கத்தி இல்லை, அருவாள் வச்சு உடைக்கிறவங்களுக்கு பயமா இருக்கும் தானே. அப்புறம் இது கத்தி அந்த கல்லை பொழந்து அருவாள் உள்ள சொல்லுறாங்க. அது வந்து நீங்க சேஃபா வைக்கிறதுக்கு.
ஏன்னா கல்ல வாங்குறதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன அருவாளை வைக்க போறாங்க அதுதான் பயமாச்சு. இல்லை எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அந்த வடிவேலோட அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. இல்லை மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் சொல்லி எஸ் மூட்டைப்பூச்சி மிஷின் நவீன மிஷின் தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தினோண்டு ஒரு பாறையை செதுக்கிட்டு அதில் நடுவில் வந்து அறத்தை வச்சு ஓட்டையை போட்டு அருவாளை வைக்கிறது. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. இல்லை அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்டு அதில் வந்திருக்குல்ல, அதில் பாராட்டும். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. பட் லாஸ்ட்டு அந்த பொண்ணு நான் கூட பாவம் அது பொண்ணுன்னு நினச்சி எப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது பற்றியா ஏல பொண்ணு அப்படின்னு பசுமாடு பல்ல போல இருந்தாலும் பார்க்குறவங்க. அந்த இதுதான் இது ஏஐல கொடுமையே இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு பண்றது. இப்போ வந்து சோஷியல் மீடியால தான் அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா. இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, இதுல கார்ப்ஸ் இருக்கு, இதுல வந்து புரோட்டீன் இருக்கு, கடைசியில ஒண்ணுமே திங்க முடியாது, தண்ணியை குடிச்சிட்டு வாழகடா. அதான் எதை தான் சாப்பிட்றது சாப்பிடக்கூடாதுன்னு அதாவது முன்னாடி எல்லாம் டாக்டர்ஸ் வந்து 1-2 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட இல்லை, யூடியூப்பில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து இது சாப்பிடலாம் அது சாப்பிடக்கூடாது 1-2 டாக்டர்ஸை வந்து பார்த்து நம்ம ஓகேன்ட்டு இருந்தோம். இப்போ யூடியூப்பை பார்த்து கண்ட நாய் சாரி வாயிலேருந்து வருது கண்ட எல்லாருமே ஒரு இதை படிச்சுட்டு வந்துட்டு அது அப்படி இருக்குது, இது இப்படி, இது நொட்டை, இது நொல்லை, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம் அப்படின்னு. எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இதில் வந்துட்டு இப்போ ஏஐ நான் தான் என்னது பரோட்டா நான் தான் சமோசா சாப்பிட்றோன்னா இப்போ பரோட்டா சாப்பிட பேசுனா நான் தான் பரோட்டா அந்த தட்டில் அந்த பரோட்டா சால்னாவே நம்மளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. கடவுள் நான் தான் பிரியாணி, நீ இன்னும் ஓன வயிற்றுக்குள்ளே ஒன்று கார்போஹைட்ரேட்டை உண்டாக்குவேன். ஸோ இனி இருக்க லைஃப் இப்படி ஏஐயோட தான் அப்படி நல்லா ஃபன் பண்ணிட்டு. ஸோ ஓகே, நாங்கள் இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லைங்கிறது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.